Hey guys, நம்ம free online coaching classes for the JAM examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து lecture number 20. And இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா drainage system. And இதுக்கு நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா Principles of Geomorphology William D. Thornberry, Geomorphology by Savindra Singh, General Geology by V. A. Radhakrishnan. Welcome to my channel Success Guru and myself Panchanadam, and let's get into the heading. The study of characteristics of drainage network. So drainage network படிக்கிறதுக்கு ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து descriptive approach, இன்னொன்று genetic approach. ஸோ descriptive approach அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன ஃபார்மில் என்ன பேட்டர்னில் என்ன ஷேப்பில் இருக்குது அந்த drainage system அப்படின்னு படிச்சிங்கன்னா அது பேர் descriptive approach. வேற genetic approach அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சு இன் ரிலேஷன் வித் tectonics எப்படி இருக்குது, lithology எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து எப்படி டெவலப் ஆச்சுன்னு படிச்சிங்கன்னா அது பேர் ஜெனட்டிக் அப்ரோச். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது பொதுவாக ஜியாமெட்ரி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓரியன்டேஷன், ஷேப்பு, சைஸ், லென்த், பிரெத் மாதிரி வரும். வேறு ஜெனட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சு அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆரிஜின் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ த drainage system refers to the origin and development of the stream through time. ஸோ drainage system தான் மெயின் டாபிக் நீ பார்க்க போகிறது. அது என்ன இதெல்லாம் பற்றி பேசுது அப்படின்னா அதோட ஆரிஜினும் டெவலப்மெண்ட்டும் பற்றி படிக்கிறது drainage system. வேறு drainage pattern அப்படிங்கிறது என்ன மாதிரியான டைரக்ஷனில் ட்ரிபியூட்ரி சேருது, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது, பார்க்க எப்படி இருக்குது, இதெல்லாம் சேர்த்து படித்தோம்னா அதுக்கு பேர் drainage pattern சொல்லுவாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். ஓகேவா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா drainage system உருவாகிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் இனிஷியல் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்லோப், ரெண்டாவது ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு புதுசாக உருவாகக்கூடிய லேண்ட் ஃபார்மில் ஒரு ரிவர் எப்படி ரன் ஆகணும், அப்படி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படி முடிவு பண்ணுறது அந்த ஏரியா அல்லது அந்த லேண்ட் ஃபார்மோட ஸ்லோப் அப்படிங்கிறது. ரைட்டா? அதாவது சர்ஃபேஸோட இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அதோட ஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படின்னா அங்கே ஃபால்ட் இருக்கா, ஃபோல்ட் இருக்கா, ஜாயிண்ட் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து சொல்கிறது ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி டெவலப் ஆகணும், எந்த பக்கம் மூவ் ஆகணும், எப்படி என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படி முடிவு பண்ணுறது ரெண்டு விஷயம் தான். ஓகேவா? ஸ்ட்ரீம் அல்லது ட்ரைனேஜை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சொன்னோம்ல, ஃபால்ட்டு, ஃபோல்டு, ஜாயிண்ட்டு, டிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து இதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்ட ஸ்ட்ரீம்ஸை சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு ப்ளஸ் அங்கே இருக்கிற லித்தாலஜி ப்ளஸ் அங்கே இருக்கிற ஸ்லோப்பு இது எல்லாத்தையும் எல்லாம் தகுந்த மாதிரி அந்த ரிவரோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது முடிவாச்சு அப்படின்னா அதை சார்ந்து உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தா என்ன, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டீப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் இது வேற மாதிரி எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து இன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் ஹேவ் ரிலேஷன்ஷிப் அக்கார்டிங்லி வித் த ஸ்ட்ரக்சர், டிப்பு, அப்புறம் லித்தாலஜி இதெல்லாம் சேர்ந்து வரும். வேற இன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது இது கூட. ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் ஸ்ட்ரீமை நாலாக பிரிக்கிறாங்க. ஒன்றுக்கு பேர் கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம், ரெண்டாவது சப்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம், மூணாவது அப்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம், நாலாவது ரெசீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். நாலாக பிரிக்கிறாங்க. வேற இன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீமை ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆன்டிசீடன்ட், இன்னொன்று சூப்பர் இம்போஸ்ட். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளது ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ப்ராடர் ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி? சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது அந்த ஏரியாவோட லித்தாலஜி, ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகி உருவானதை சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறத வந்து இன்சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறத நாலாக பிரிக்கிறோம்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அது ஃபர்ஸ்ட் சொன்னது கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த லேண்ட் ஃபார்ம் முதல்ல தண்ணியிலேருந்து வெளில அப்லிஃப்ட் ஆகி தரைக்கு முதல்ல எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, அப்படி உருவாகக்கூடிய லேண்ட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை தான் கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க லேண்ட் ஃபார்மு சியோட ரெக்ரெஷனாலேயோ இல்லை டெக்டானிக் அப்லிஃப்ட்னாலேயோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும். ரைட்டா? அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது அதன் மேலே முதல்ல ஒரு ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரீம் பேர் தான் கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். அது ரெண்டாக பிரிக்கலாம், டிப் ஸ்ட்ரீம் அல்லது சின்க்ளைனல் கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். எப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று அந்த ராக்ஸோட டிப் டைரக்ஷனில் அது அழகாக ஓடி வரும். ரைட்டா? ஏன்னா டிப் டைரக்ஷன் தான் ஈஸியாக ஆகக்கூடிய இடம். ஸோ அந்த டைரக்ஷன் ஓடி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த ஃபோல்டு இருக்குது சார், ஃபோல்டில் சின்க்ளைன் தான் பள்ளமான இடம் தெரியும் உங்களுக்கு, அந்த சின்க்ளைனுக்கு பேரலாவோ சின்க்ளைன் மேலேயோ ஓடி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சின்க்ளைனல் கன்சீக்வன்ஸ் ஸ்ட்ரீம். ரைட்டா?
ஸோ இந்த கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம்ன்றது முதல்ல சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது, தரைக்கு மேலே கடல் தண்ணிக்கு மேலே வெளில எக்ஸ்போஸ் ஆகுது. அண்ட் அதில் உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் பேர் தான் கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம். சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? சப்சீக்வன்ட்னா லேட்டர் ஆன், அதாவது சேர்ந்துன்னு அர்த்தம். ஸோ கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் உருவாயிடுச்சு, மெயின் ஸ்ட்ரீம் உருவாகி ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா சைட்லாம் எரோஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி எரோஷன் ஆகும்போது புதுசாக சில ஸ்ட்ரீம்ஸ் ஃபார்ம் ஆகும் புது டைரக்ஷன்ல. அப்படி உருவாகிறத சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் கன்சிக்வன்ட் அப்படிங்கிறது சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். ஓகேவா? அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம்னா ஒன்றும் இல்லை, கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீம் ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர ரெசிக்வன்ட் ஸ்ட்ரீம்ங்கிறது என்னன்னா அதுவும் கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் டைரக்ஷன்ல தான் போகும். பட் என்ன வித்தியாசம்னா கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் சொன்னோமா, வர ரெசிக்வன்ட் ஸ்ட்ரீம் வந்து ரீசென்ட்லி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் சொல்றது? ஒன்றும் புரியுற மாதிரி இல்லையே அப்படின்னா, இது புரியறதுக்கு ஒரு படம் வச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த படம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்மேஷன் தண்ணியில் மூழ்கி டெபாசிட் ஆகும், ரைட்டாக தெரியும் இல்லையா? செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள டெபாசிட் ஆகி ராக்கா ஃபார்ம் ஆகும், லித்திஃபிகேஷன் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் அந்த ரீஜன், அந்த பேசின்ல ஏன் ஒரு பெட் ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த பெட் 3ஆவது பெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மொத்த ஏரியா அப்லிஃப்ட் ஆகுது, தண்ணிக்கு மேலே வெளில வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஸும் டிப்பிங் டுவர்ட்ஸ் த சி, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படி இருக்கும்னா இங்கே ரிவரும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா எந்த பக்கம் டிப்போ அந்த டைரக்ஷனில் தண்ணி இங்கே ஓடி இருக்குமா, அதுக்கு பேர் தான் கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம். முதல்ல இந்த லேண்ட் ஃபார்ம் தரையில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஓடின ஸ்ட்ரீம் டைரக்ஷனை கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? தண்ணி விடும்போது சும்மா விடுமா, எரோஷன் பண்ணிட்டு தான் விடும். எரோஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா டீப் பண்ணிங்கும் வைட்னிங்கும், அது ஆழமாகவும் எரோஷன் பண்ணும், சைடில் எரோஷன் பண்ணும். இப்படி சைடில் ரோட் ஆகும்போது என்ன ஆகும்னா சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுமா, புதுசாக இந்த ஸ்ட்ரீம் நோக்கி ஸ்லோப் உருவாகும். ஏன்னா எரோஷனால வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும், இல்லை யூ ஷேப்பில் ஃபார்ம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் ஸ்லோப் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகுமா. அப்போ என்ன ஆகும், புதுசாக இந்த ஸ்லோப்பில் இன்னொரு ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு பேர் தான் சப்சீக்வன்ட். அதாவது கன்சீக்வன்ட் ஃபார்ம் ஆகி எரோஷன் பண்ணதுனால அந்த வேலியில் டுவர்ட்ஸ் த மெயின் ஸ்ட்ரீம் தனியாக ட்ரிபியூட்ரிஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம், ரைட்டா? அண்ட் பார்த்தே தெரியும் கன்சீக்வன்ட்டுக்கும் சப்சீக்வன்ட்டுக்கும் 90 டிகிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரைட்டா? சரி சார், ஒரு பக்கம் தான் ஃபார்ம் ஆகும், இல்லை ரெண்டு பக்கம் ஃபார்ம் ஆகும், ஒரு பக்கம் மட்டும் ஃபார்ம் ஆகாது, இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஸோ இதுவும் சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் தான், இதுவும் சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் தான். 90 டிகிரி ரெண்டு பக்கம் ஆப்ஷன் இருக்குல்ல, எப்படியும் 90 டிகிரி வரலாம், இப்படி 90 டிகிரி வரலாம். ஸோ அடுத்து அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம் சொன்னோம் எப்படி வரும்? ஸோ இதே கண்டிஷன் இங்கே நடக்கும். எப்படி நடக்கும்? இங்கே ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கு, எரோஷன் நடக்கும், வி ஷேப்பில் வேலி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கிட்டு இருந்தும் புதுசாக ரிவர் ஃபார்ம் ஆக முடியும், இங்கிட்டிலேருந்து புதுசாக ரிவர் ஃபார்ம் ஆக முடியும், ரைட்டா? ஸோ இங்கிட்டிலேருந்து வரது எப்படி இருக்கும்? கன்சீக்வன்ட் ஸ்ட்ரீமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். சொன்னோம் இல்லையா, ஆப்போசிட் கன்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். இந்த ஃப்ளோ டைரக்ஷன் எப்படி இருக்கு? மெயின் ஸ்ட்ரீம் எப்படி ஓடுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 180 டிகிரி டிஃப்ரென்ஸ். ஸோ 180 டிஃப்ரென்ஸில் ஒன்று தான் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இங்கே போகிறது மட்டும்தான் அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே வச்சா இங்கேயும் ஃபார்ம் ஆகலாம், இங்கே போகிறது அப்சீக்வன்ட் ஸ்ட்ரீமாக இருக்கும் இன்கேஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா. அடுத்து சொன்னது ரெசிக்வன்ட் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும்? மெயின் ஸ்ட்ரீமுக்கு பேரலாக தானே ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் பேரலாக இருக்கா? பட் என்ன வித்தியாசம்? இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது, இது இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆனது. ஸோ ரீசென்ட்லி ஃபார்ம்டு parallel to consequent stream is a resequent stream. புரிஞ்சனாலும் ஸோ கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம்ன்றது முதல்ல ஃபார்ம் ஆன ஸ்லோப்பில் பேரலாக ஓடுறது. இது ஓட என்ன ஆகும்னா எரோஷனால் ரெண்டு பக்கமும் வேலி ஃபார்ம் ஆகும். அந்த வேலியில் ரெண்டு பக்கத்துலேருந்தும் தனியாக புதுசாக ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ள கன்சிக்வன்ட் ஸ்ட்ரீம் மீட் பண்ணோம். அண்ட் அதுக்கு பேர் தான் சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். இந்த சப்சீக்வன்ட் ஸ்ட்ரீமில் ரிவர் ஓடும்போது என்ன ஆகும்னா அங்கேயே எரோஷன் ஆகி வி ஷேப்பில் வேலி ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு பக்கம் தண்ணி ஓடிந்து உள்ளே சேரும். ஓடி வர்றது கன்சீக்வன்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்சீக்வன்ட்டு, கன்சீக்வன்ட்டுக்கு பேரலாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெசீக்வன்ட். ஓகேவா? ஸோ இதான் சீக்வன்ட் ரேடியன் சிஸ்டமில் உள்ள கிளாசிஃபிகேஷன் 4. புரிஞ்சா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது இன்சீக்வன்ட் ரேடியன் சிஸ்டம். அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லித்தாலஜி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிற மாதிரி தான் போகிற ஸ்ட்ரீம் அதான் இன்சீக்வன்ட் ஸ்ட்ரீம். அது ரெண்டாக பிரிக்கிறோம், ஆன்டிசீடென்ட் அண்ட் சூப்பர் இம்போஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆன்டிசீடென்ட் அப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற நதி இது உருவானதுக்கு அப்புறம் அதே டைரக்ஷனில் ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டிசீடென்ட் ஸ்ட்ரீம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்லிஃப்ட் ஆகுது இல்லையா, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்லிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம், அது அப்லிஃப்ட் ஆகிற ரேட்டும் இது எரோஷன் பண்ணுற ரேட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நதி டைரக்ஷனை மாற்றாது, அப்படியே போயிட்டு இருக்கும். எனக்கு என்னன்னு, ஸோ ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு ஷியர் ஜோன் அல்லது ஒரு ஃப்ராக்சர் ஜோன் அல்லது ஒரு வீக்கர் ஜோன் உருவாயிடுச்சு, கண்டுகளாக ஓடிட்டு இருக்கு. திரும்பவும் அந்த ஃப்ராக்சர் ஜோனில் அப்லிஃப்ட் நடக்குது. ஸோ புதுசாக ஒரு ரிட்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த ரிட்ஜ் அப்லிஃப்ட் ஆகிறதும் இந்த ரிவரோட எரோஷன் ரேட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு டைரக்ஷன் மாற்றாம போயிட்டே இருக்கு. ஸோ ரிட்ஜ் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, எரோஷன் பண்ணிகிட்டே இருக்கு, வேலி கன்டினியூ ஆகிட்டே இருக்கு.
இது இன்னும் கண்டினியூ ஆகுது, ரிட்ஜ் பெருசாக ஃபார்ம் ஆகிடுச்சு, வேல்யூம் பெருசாக ஃபார்ம் ஆகி படி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் பெரிய லெவலில் யூ ஷேப் கார்ஜஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு ஆன்டிசிடென்ட் ஸ்ட்ரீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஆன்டிசிடென்ட் ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரக்சருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் கிராஸ் பண்ணி போகும். அடுத்து பார்க்க போகிறது சூப்பர் இம்போஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். தெரியும் சூப்பர் இம்போஸ் என்னது? ஏற்கனவே உள்ளது மேலே ஒரு இது பதிக்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்டிசிடென்ட் ஸ்ட்ரீம்ங்கிறது ரிவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட். ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் சூப்பர் இம்போஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். அன்கன்ட்ரோல் படிச்சு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி படிக்கும்போது அன்கன்ஃபர்மிட்டி அப்படின்னா கீழே ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஏரியா பேசின் டெபாசிட் ஆகிருக்கும், ஃபோல்டு ஃபால்ட்டு எதாவது நடந்திருக்கும், திருப்பி அந்த ஏரியா சப்மோர்ஜ் ஆகும், மறுபடியும் மேலே டெபாசிட் நடக்கும். ஸோ ஓகேவா? அதில் படிச்சிருப்பீங்க ஆங்குலர் அன்கன்ஃபர்மிட்டின்னு. அதாவது அன்கன்ஃபர்மிட்டி லைனை கீழே இருக்கிறதெல்லாம் இன்க்ளைண்டா அல்லது ஒரு ஆங்கிளில் இருக்கும், அன்கன்ஃபர்மிட்டிக்கு மேலே இருக்கிறது வேற ஆங்கிள் வேற டைரக்ஷனாக டிப் ஆகிருக்கும். அதுக்கு பேர் ஆங்குலர் அன்கன்ஃபர்மிட்டி. ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே ஒரு ஆன்டிக்ளைன், இந்த போர்ஷன் எல்லாமே ஒரு காலத்தில் ஃபார்ம் ஆகி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் செகண்ட் செட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து எங்கர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஓல்டர் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த எங்கர் சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகி தரைக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகும். சொல்லுவோம்ல கன்சிக்வன்ஸ் ஸ்ட்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கன்சிக்வன்ஸ் ஸ்ட்ரீம் எரோஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா மொத்தமாக எடுத்து எரோட் பண்ணுது. ஸோ மேலே இருக்கிற லேயர்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமு இந்த பேட்டர்னை அப்படியே இது கீழே இருக்கக்கூடிய ஓல்டர் ஃபார்மேஷனில் பதிக்கும். அப்படி பதிச்சுதுன்னா அதுக்கு பேர் தான் சூப்பர் இம்போஸ் ஸ்ட்ரீம். புரிஞ்சா? ஸோ ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரீமு வேற ஃபார்மேஷனில் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அந்த ஃபார்மேஷனே காலி பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஓல்டர் செட்டில் அதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆன்டிலைன் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரீம் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போகிறத சூப்பர் இம்போஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அல்லது சூப்பர் இம்போஸ்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் ஆன்டிசிடென்ட் சூப்பர் இம்போஸ்க்கும்? ஆன்டிசிடென்ட்னா ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி ரிவர் ஃபார்ம் ஆகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வேற சூப்பர் இம்போஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் முன்னாடியே இருந்துச்சு, அப்புறம் ஃபார்ம் ஆன ஸ்ட்ரீமு பழைய ஸ்ட்ரக்சர் பழைய பேட்டர்னை, அதாவது எங்கர் ஃபார்மேஷனில் உருவான பேட்டர்னை ஓல்டர் ஃபார்மேஷனில் பதிச்சிருக்கு. அது மாதிரி தான் சூப்பர் இம்போஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ சீக்வெண்ட்னா ஸ்ட்ரக்சர் அந்த பேட்டர்னா ஃபாலோ பண்ணுறது, இன் சீக்வெண்ட்னா எந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாது, அங்கே ரீஜனல் ஸ்ட்ரக்சரையோ லித்தாலஜியோ ஃபாலோ பண்ணாது. பிரிச்சிட்டோம். சீக்வெண்ட் நாளாக பிரித்தோம். கன்சீக்வெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது, சப்சீக்வெண்ட் செகண்ட் ஃபார்ம் ஆகுது, அப்சீக்வெண்ட் ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகுது, ரெசீக்வெண்ட் லேட்டாக பட் கன்சீக்வெண்ட் பேரலாக ஃபார்ம் ஆகுது. வேற இன்சீக்வெண்ட் ரெண்டாக பிரித்தோம். ஆன்டிசிடென்ட் சூப்பர் இம்போஸ்ட். ஆன்டிசிடென்ட்னா ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி, சூப்பர் இம்போஸ்ட்னா மேலே இருக்கிறது அடுத்த ஓல்டர் ஃபார்மேஷனில் பதிக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து ஹெட்டிங்கை முடிச்சுக்கிறேன். என் வீடியோஸ் ஆல்ரெடி குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் மற்ற ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களை கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதான் இமெயில் அட்ரஸ், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம். எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.